இந்த தமிழக வெற்றி கழகத்தில் கட்சியோட தலைவர் ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவர் ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கார். என்னப்பா கட்சியோட துணை பொதுச் செயலாளரோ என்னவோ இருக்கார், அவரை திடீர்னு மாற்றி கட்சியோட தலைவர்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனாவுக்கு வேலையே என்ன அப்படின்னா, தான் எந்த கட்சியிலலாம் போய் சேர்றோமோ, தான் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கே தான் உயர்ந்த பதவியில் இருக்கணும், உயர்ந்த இடத்துல இருக்கணும், முடிவெடுக்கிற அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கருதக்கூடிய ஒரு நபர். அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போது கூட கொஞ்சம் கூட அந்த தலைமையோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் அளிக்காமல், அந்த தலைமையோட அறிவுறுத்தல்களை காதில் போட்டுக்காமல் தான் தோன்றித்தனமாக தான் இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்தமாக பட்டியல் பிரிவு மக்கள்கிட்ட ஒரு ஹீரோ மாதிரி மாறிடுவோம், மொத்த கூட்டத்தையும் தான் பின்னாடி வர வச்சிரும் அப்படின்ட்டு அவன் இஷ்டத்துக்கும் கம்பு சுற்றிக்கிட்டு இருந்தான். உட்காந்துக்கு துணை முதலமைச்சர், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, எனக்கு ஒரு சீட்டு வேணும் இப்படின்னு. இதெல்லாம் திசை திருப்புற வேலையா இல்லை ஆதவ அர்ஜுனாவுக்கான அரசியலாப்பா? இதுதானே விசிகாவோட அரசியல் அப்படின்னா அது விசிகாவோட அரசியல் தான். ஆனால் எந்த இடம் பொருள் ஏவல் இல்லாமல் காலத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கான கள செயல்பாடுகளை செய்யணும். அதை மீறி தன்னை ஒரு தனிநபரை ஹீரோவாக காட்டிக்க முற்படும் போது தான் இங்கே எல்லாமே தப்பு, நான் வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடுவேன், ஒரே கையெழுத்தில் எல்லாத்தையும் மாற்றிட்டு நான் நடந்து போகும்போது பின்னாடியே எல்லாரும் ரோடு போட்டு வந்துடுவாங்க, பெரிய பெரிய மரம் உருவாயிடும் சிவாஜி படம் மாதிரி அப்படின்னு பேசக்கூடிய நபர்களாக இங்கே பல பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு தற்குறி தான் ஆதவ அர்ஜுனாங்கிற ஒரு கேடுகட்ட கடஞ்செடுத்த ஒரு மடையன். இந்த மடையன் இப்போது திமுகவில் தனக்கு வாய்ப்பு கிடைக்கல, தான் முன்னிலைப்படுத்தப்படலை அப்படின்னு உணர்ந்து திமுகவை எதிர்க்கிற பேர் வழி அப்படின்னு விசிகாவோட கூட்டணியை உடைச்சி கொண்டு போகிறோம் பாரு அதிமுகன்ற பேர் வழியில் விசிகாவில் சேர்ந்தான். விசிகாவில் சேர்ந்து அங்கேயும் ஐயையோ நமக்கு இது செட் ஆகாது போலையே, இன்னும் தலைமைக்கு கட்டுப்படணுங்கிறாங்க, நிதானமாக இருக்கணுங்கிறாங்க, பொறுமையாக செயல்படணும் அப்படிங்கிறாங்க, அது மக்களுக்காக களத்தில் நிற்கணுங்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது போலையே, நம்ம வந்தோமா எம்பி ஆனோமா எம்எல்ஏ ஆனோமா அதிகாரத்துக்கு போனோமா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி லாட்டரி டிக்கெட்டை அனுமதிச்சோமா அதுலேருந்து வாரி வலித்து கொள்ளையடிச்சோமா அப்படின்ற திட்டத்தோடு வந்தால் இவங்க என்னடான்னா மக்கள்ன்ட்டு இருக்காங்களேன்ட்டு விசிகாலேருந்து வெளியே வந்துட்டான். விசிகாலேருந்து வெளியே எது நமக்கு சரியான கட்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்து இங்கே தான் என் முட்டா பயல்களாக இருக்கானுங்க, தலைவனே ஒரு தற்குறியாக இருக்கான், இங்கே போனால் தான் ஒட்டுமொத்த கட்சியை நம்ம கையகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்தான். தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் கொடுத்த ரியாக்ஷன்லாம் கூட ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு. போய் சேர்ந்தவன் விஜயோட அறியாமையை அறிவிலித்தனத்தை பயன்படுத்திக்க நினச்ச ஆதவ அர்ஜுனா நீங்கள் வேணா பாருங்கள், இந்த தேர்தல் முடிஞ்சு படுதோல்வி அடைஞ்ச பிறகு ஆதவ அர்ஜுனாவே ஒரு வேளை அந்த கட்சிக்கு தலைவராக கூட மாறலாம். விஜய்க்கு எந்த தோல்வியையும் கையாளக்கூடிய பக்குவம் கிடையாது, அரசியல் சூழலை கையாளக்கூடிய பக்குவம் கிடையாது, எதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற அந்த செயல் திட்டமும் கிடையாது, மக்களை எப்படி அணுகணுங்கிற பண்பும் கிடையாது விஜய்க்கு. அப்போ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு கட்சி அபகரிக்க தான் போகிறான். அப்படியான இந்த கேடுகட்ட மடையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வில்லிவாக்க தொகுதியில் தன்னைத்தானே வேட்பாளராக அறிவிச்சுக்கிட்டு உதயநிதி ஏன் வில்லிவாக்கத்தில் நிற்கல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உதயநிதிக்கு பயமா? உதயநிதி ஏன் வில்லிவாக்கத்தில் நிற்கல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உதயநிதி சேப்பாக்க தொகுதியில் தான் நிற்க போகிறாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். ஏற்கனவே சேப்பாக்கத்தில் தான் எம்எல்ஏவாக இருந்தார், அங்கே தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்ட இடத்துல நான் நிற்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடாக இருந்துச்சு. ஸோ ஆதவ அர்ஜுனா கூட நேரடியாக மோதணும் அப்படின்னா, செல்வாக்கை காட்டணும் அப்படின்னா, தான் தான் உதயநிதியை விட சிறப்பான புத்திசாலி அப்படின்னு காட்டணும் அப்படின்னா சேப்பாக்கம் தொகுதியில் போய் நின்று உதயநிதியை எதிர்த்து வேட்பாளர் ஆகி வெற்றி பெற்றிருக்கணும். மாறா அவங்க வேட்பாளர்கள்லாம் அறிவித்த பிறகு பின்னாடி வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு வில்லிவாக்கத்தை இவன் தேர்ந்தெடுத்துட்டு உதயநிதி ஏன் வில்லிவாக்கத்தில் நிற்கலங்கிறான். இந்த ட்ராமாவெல்லாம் முடிச்சிட்ட பிறகு பொதுக்கூட்டங்கள் விஜயோட பரப்புரை கூட பேசு பொருளாகலை. வழக்கம் போல் அந்த கிறுக்கு பைய கூட்டத்தை சேர்க்கறது, ஒரு ஆர்கனைஸ் இல்லாமல் பரப்புரைகளை மேற்கொள்கிறது, பாதுகாப்பு இல்லைங்கிறது, பாதுகாப்பு கேட்டு ஆளுநருக்கு கடிதம் எழுதுறது, இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் முட்டாள்தனமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க ஆதவ அர்ஜுனா கட்சி எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலை கிடையாது, எங்கிட்ட வாய்ஸ் ஆஃப் காமனுங்கிற ஒரு ஐடி விங் இருக்குது, அந்த ஐடி விங்கை பயன்படுத்தி நிச்சயம் பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கலைன்னா என்ன, பிரசாந்த் கிஷோரை விட நான் ஒரு புத்திசாலி பெரிய அப்பா டக்கரு, நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிவாக்கம் தொகுதியில் தான் ஐடி விங்கை நம்பி தனக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரிய ஸ்ட்ராட்டஜி, மக்களை முட்டாளாக்கக்கூடிய செயல்பாடுன்னு நம்பி பெரிய விளம்பரங்களை செய்கிற செயல்பாடுகளில் இந்த வளர்ந்து கட்டவன் ஈடுபட்டிருக்கான். இந்த வளர்ந்து கட்டவன் என்ன பண்ணுறான், இவனே பழைய டெக்னிக்கை கொண்டு அருக பழசு அந்த ரீலாய் போன டெக்னிக்கு, பல காமெடிகளில் வெளியே வந்த டெக்னிக்கு கீழே அவங்க ஆட்களே செட் பண்ணி பாட்டில் அடிக்க விடுறது, செருப்பு தூக்கி போடுறது, இதையெல்லாம் பண்ணிவிட்டு திமுக ஸ்டாலின் அவர்களே உதயநிதி நேரடியாக எங்கிட்ட போது நீ யாரா, நீ யார்? இப்போது திமுகவையோ
ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி மேலேயோ விமர்சனம் இருக்குது, மாற்று அரசியலை பேச போகிறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அதில் யாருக்கு என்ன மாற்று? ஒரு ஜனநாயகம்னா இங்கே பல்வேறு கருத்துக்கள் இருக்கும், மக்கள் சார்ந்து இயங்கிறதுல பல்வேறு முரண்பாடுகள் இருக்கும், சிலர்கிட்ட தீவிரத்தன்மை இருக்கும், சிலர்கிட்ட கடந்து போகிற நிலை இருக்கும், சமரசங்கள் இருக்கும், சமரசம் இல்லாத இடது தன்மையில் பயணிக்க வேண்டிய சிலர் இருப்பாங்க. அப்போ அவங்க திமுக கிட்ட முரண்படுவாங்க, இன்னும் பிற கட்சிகள் கிட்ட முரண்படுவாங்க, ஏன் விசிகா கிட்ட கூட முரண்படுவாங்க. இப்படியெல்லாம் இருந்து நாங்கள் விசிகாவை விட சிறப்பான கட்சி நடத்த போகிறோம், எல்லா பிரச்சனைக்கும் களத்தில் போய் நிற்க போகிறோம், திமுகவை விட சிறப்பான கட்சி நடத்த போகிறோம், சிறப்பான கொள்கைகளை சமரசம் இல்லாமல் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மாறா என்ன பண்ணுறான், மேடை ஏறி இந்த மாதிரி பாட்டில் அடிச்சுட்டு ஸ்டாலின் அவர்களே நேரடியாக மோதுங்க. நீ யார்? நீ பச்சா பையன், நீ சில்லற பையன், வளர்ந்துதான் இருக்கே தவிர உன்னிலாம் ஒன்றும் அவ்வளோ ஒருத்தலாம் கிடையாது. நீயா சும்மா இது என்ன டெக்னிக்னா, மக்கள்கிட்ட தன்னை வலுவான எதிரியாக கருதுது திமுக, தான் மட்டும்தான் அவங்களுக்கு இலக்கு, விஜய் கூட பெரிய பொருட்டு கிடையாது, விஜய் எல்லாம் அவங்க கண்டுக்கல, நான் இருக்கிறதுனால தான் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தே பயப்படுது திமுக அப்படிங்கிற ஒரு மாயை ஏற்படுத்தி அதனால தன்னை அந்த கட்சியை விட்டு வெளியேற்ற நெருக்கடி கொடுக்குது திமுக. அதனால தான் என் மீட்டிங்க்கு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்க, நான் கூட்டம் போடும்போது என் தொகுதியில் இந்த மாதிரி திமுக தொந்தரவு பண்ணுது அப்படின்னு இவனா ஆள் செட்டப் பண்ணி வச்சுட்டு, இங்கே பாரு நான் சிசிடிவி எடுத்துட்டேன், தமிழக காவல்துறையே, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் சார் என்னங்கடா டே இதெல்லாம்? கண்ணாடி பாட்டில உடைத்து எரிஞ்சது யார்? இந்த கைதை கைது செய்யணும், இல்லை என்றால் ஆதிபக்க இங்கே உட்கார்ந்துட்டு புடா பாட்டில் கண்ணாடி பாட்டில் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணியுடைய சோழல் அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சரி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுது கண்டுக்கல, இதே இடத்துல உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் விட்டு அடிக்கிறதா ஜனநாயகமோ? முக ஸ்டாலின் நிப்பாட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி வைப்பீங்க. எப்படி சீமான் அரசியல் களத்தை அநாகரிகமான களமா மாத்தினானோ, சீமான் வந்த பிறகுதான் அநாகரிக பேச்சுக்களுங்கிறதே அரசியல் அறிமுகமாகுது. எப்படி சீமான் இந்த மாதிரியான அநாகரிக அரசியலை அறிமுகப்படுத்தினோனோ அது போல மிக கேவலமான டெக்னிக்கெல்லாம் ரீல் அந்து போச்சுரா சாமிங்கிற மாதிரி மிக மோசமான நடைமுறைகள் எல்லாம் இந்த தமிழக வெற்றி கழகத்தை அவங்களுக்கே இப்போ என்ன ஒரு தைரியம் வந்துடுச்சு அப்படின்னா, நம்ம என்ன வேணா பண்ணலாம்பா, என்ன தப்பு வேணா பண்ணலாம், எதை பண்ணிட்டோம் அந்த செய்தி வெளியே வந்தா கூட பரவாயில்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்தாலும் பரவாயில்ல, கேமராவில் வீடியோ எடுத்து வெளியே வந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் அதை எதிர்த்து இது திமுகவின் சதி, இது திமுகவின் திட்டமிட்ட பழிவாங்கல், இது திமுக தான் ஆள் அனுப்பிச்சிச்சு, அவங்கள திமுக வேலைக்கு வாங்கிருச்சு, திமுக தான் அவங்கள காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ண வச்சிச்சு, இப்படி நீ யாரு? விஜயோட மனைவி எல்லாம் கூட திமுக தான் காசு கொடுத்து இன்னைக்கு இயக்குதா? அந்த அளவுக்கு தான் அவனோட யோகியதையா? விஜயோட யோகியதை லட்சணம் அவ்வளோதானா? இப்படி அவங்களுக்குள்ளவே ஒரு தைரியம் வந்துச்சு. சில கட்சிகள்லாம் சில கட்சி இல்லை, பெரும்பாலும் எல்லா கட்சியுமே என்ன பண்ணணும்னா, பாஜகவை தவிர்த்து சீமானை தவிர்த்து மிச்ச கட்சிகள்லாம் என்ன பண்ணும், கட்சிகளோ இயக்கங்களோ அமைப்புகளோ பயப்படுவாங்க. திடீர்னு பொதுவெளியில் நம்ம ஒரு இயக்கத்தை சார்ந்திருக்கோம், நம்ம ஒரு கட்சியை சார்ந்திருக்கோம், பொதுவெளியில் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும், இந்த இயக்கத்துக்காரன் இப்படி பண்ணிட்டான், இந்த இயக்கத்துக்காரன் இப்படி புரிதல் இல்லாமல் செஞ்சுட்டான், இந்த இயக்கத்துக்காரன் இந்த மாதிரி குடும்ப விஷயத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட இப்படி ஒழுக்கம் இல்லாத இருக்கான், இப்படின்னு ஏதாவது ஒரு பழி இப்படி குடிக்கிறான், அந்த மாதிரி ஏதாவது தனிப்பட்ட விவகாரங்கள் கூட இயக்கத்தை பாதிச்சிரும், கட்சியை பாதிச்சிரும், அந்த செய்தி வெளியே வந்துருமோ அப்படின்னு சிறு சிறு பிழைகள் செய்யக்கூடிய நபர்கள் கூட அஞ்சுகிற இந்த காலகட்டத்தில் பாஜகவை சீமானை நம்ம ஏன் சேர்க்கல அப்படின்னா, அவனுங்களுக்கு அந்த இதுவே கிடையாது. அவனுங்களுக்கு நம்ம என்ன பேசினாலும் அவனுக்கு ஒரு பக்கம் தற்குறி கும்பல் தான், மக்களை முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிற கூட்டம். நம்ம என்ன வேணால் பேசிட்டு மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று பேசுகிற 5வது நிமிஷத்தில் ஒன்று பேசிட்டு 10வது நிமிஷத்தில் அதையே நாமளே எடுத்து பேசினாலும் கேள்வி கேட்க நம்மளை யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் தான் சீமான் கூட்டம். நம்மக்கிட்ட ஐடி விங் இருக்குது, நம்ம எதையும் பண்ணிட்டு மதம் துக்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏமாத்திடலாம் அப்படிங்கிறது தான் பாஜக கூட்டம். மற்ற ஜனநாயக அமைப்புகள்லாம் பொதுவெளியில் ஒரு இயக்கத்தில் பயணிச்சுக்கிட்டு பொதுவெளியில் கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனமாக இருக்கணும், சின்ன சின்ன ஒழுக்க மீறலோ, ஒரு டிராஃபிக்கில் வண்டி சிக்னலை மீறிட்டா கூட இந்த கட்சிக்காரன் சிக்னலை மீறி போனான், ஹெல்மெட் போடாமல் போனால் கூட இந்த அமைப்புக்காரன் ஹெல்மெட் போடாமல் போனான், திமுக காரனே ஹெல்மெட் போடலை, விசிகாவே பாரு ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு எல்லாத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டிய தேவை மற்ற எல்லா இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் இருக்குது. ஆனால் எப்பேற்பட்ட அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செஞ்சிட்டாலும் கூட, மிகப்பெரிய படுகொலைகள் நிகழ்ந்தாலும் கூட, விஜயை பார்க்க அவனோட வேனில் வண்டியை அவனோட ரசிகர்கள் செத்து மாண்டாலும் கூட என்ன ஏதுன்னு கேட்க வேண்டிய அவசியமே அந்த கட்சிக்கு ஏற்படலை. பாருங்களேன், எவ்வளோ பெரிய லக்கியான கட்சியில் எதுவுமே ஆறுதல் சொல்ல தேவையில்லை, நிவாரணம் அளிக்க தேவையில்லை, இறந்தவங்களை இவனை பார்க்க போய் மாண்டு போனவங்களை போய் சந்திக்க தேவையில்லை. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பால் வியாபாரியோட பையன், கட்டை குழந்தைகள்னு சொல்கிறாங்க, அதில் ஒரு பையன் போய் விஜயை பார்க்க போய் ஆக்சிடென்ட் ஆகி
சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்து செத்து போயிட்டான். ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே ஹாஸ்பிட்டல், ஒரு மாதம் கிட்ட இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட போய் பார்த்துட்டு வந்தார். அவங்க அந்த செலவை ஏற்கிறதா உறுதி கொடுத்தாங்க. அரசியலுக்காக பண்ணட்டும், அரசியல் இல்லாமல் பண்ணட்டும், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு குடும்பத்துக்கு போய் ஆறுதல் நிற்கிறதான நியாயம். அதுதான் வரும். அரசியலுக்காக கூட நீ பண்ணலையாடா, நீங்க போய் அந்த குடும்பத்துக்கு நிக்கலையே. பையனோட மருத்துவ செலவை ஏற்கிறேன்னு போய் சின்ன நிர்வாகத்தில் இடம் பெற்றிருக்கிறவங்க முதல் கொண்டு தலைவன் வரைக்கும் எவனுமே போய் நிக்கலையே. அரசியலுக்காக கூட திமுக அரசியலுக்காகவே பண்ணட்டும். மனிதநேயத்தையோ இரக்க குணத்தையோ அரசியலோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டாலும், ஒருவேளை அவர்கள் அப்படி உள்நோக்கம் கொண்டே போய் உதவி பண்ணியிருந்தாலும் கூட, உள்நோக்கம் கொண்டு உதவுறதுக்கு கூட உங்க கட்சியில் ஆள் இல்லையே. தலைமை முதல் தொண்டை வரைக்கும் எவனுமே இல்லையே. இப்படி தன்னை பார்க்க வந்து செத்து போனாலும் கூட அவங்கள போய் பார்க்க தேவையில்ல, ஆறுதல் தர தேவையில்ல, அறிக்கை தர தேவையில்ல, வருந்த தேவையில்ல, நிவாரணம் தர தேவையில்ல, எதுவுமே தர தேவையில்ல. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இவர்களுக்கு ஆயுதமாக இருக்குது. இது திமுகவின் சதி, இது திமுகவின் திட்டமிட்ட தாக்குதல், இது திமுக பின்னாடி இருந்து இயங்குது, திமுக ஆள் அனுப்புது. இந்த திமுகங்கிற வார்த்தையை மட்டுமே வச்சுக்கிட்டு அத்தனை அயோக்கியத்தனங்கள்ல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு இந்த கொடூர கொலைகார கும்பல், அயோக்கிய பய கும்பல். தேர்தல் முடிஞ்சா தமிழ்நாடு மக்கள் உங்களை எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்களான்னு தெரியும். தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒருத்தனும் வெளியே நடமாட முடிய போறதில்ல, அது மட்டும் உறுதி. ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு கூட நீங்களாம் வாங்க போறது கிடையாது. இப்படியான இந்த அயோக்கிய பைய வளர்ந்து கட்டவன் ஆதவர்ஜுனா இதங்க மேல பாட்டில் வீசுறாங்க, திமுக காரணம். இதை விட நம்ம இதை எதுக்கு இவனை குறிப்பா பேச வந்தோம் அப்படின்னா, எமோஷனல் ஆகி மேடையில சென்டிமெண்டா அலறான். யாரோட கண்ணீரையும் வந்து இழிவுபடுத்தணும்னோ கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும்னு நமக்கு நோக்கம் இல்லை. சொல்லப்போனால் தமிழ்நாடே அந்த 41 உயிர்களுக்கு கண்ணீர் விட்டுச்சு. ஒரு நடிகனை பார்க்க போய் இப்படி செத்து போயிட்டாங்களே குழந்தைகள் உட்பட அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடாத ஒரே கூட்டம் அயோக்கிய பைய கூட்டம் இந்த வளர்ந்து கட்டவனோட கூட்டம், தற்குறி பைய விஜயோட கூட்டம். அதுக்கு 41 பேர் செத்ததுக்கு கண்ணீர் விடலை. இந்த நாய் அசிங்கமாக வருது வாயில். இவன் ஜாதி கொடுமை அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு மேடையில் அழுது ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னென்ன இவன் கண்ணு முன்னாடியே இவங்க அம்மா தற்கொலை செஞ்சு செத்து போயிட்டாங்களாம். இவன் 5 வயசாக இருக்கும்போது, அவங்க அம்மா தற்கொலை பண்ணி செத்து போயிட்டதுனால இவன் 14 வயசுலேருந்து அம்பேத்கரை படிக்க ஆரம்பிச்சானா, பெரியாரை படிக்க ஆரம்பிச்சானா, அண்ணாவை படிக்க ஆரம்பிச்சானா, எல்லாத்தையும் படித்து கிழிச்சிட்டானா. 14 வயசுலேயே, 14லேருந்து 16 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் போய் படித்து அறுத்து கிழிச்சு தள்ளிட்டான். பெரியாரை, அம்பேத்கரை, அண்ணாவை படித்த ஒருத்தன் எப்படிரா 41 பேருக்கு அலாமல் இருக்க முடியும்? எப்படிரா 41 பேரோட சாவுக்கு பொறுப்பேற்காம இருக்க முடியும்? எப்படிரா அந்த 41 பேர் சாவுக்கு வருந்தி இனிமேல் நடக்காது அப்படின்னு உத்தரவாதம் தராமல் இருக்க முடியும்? அயோக்கிய பய கும்பலை. அதுக்கடுத்து எத்தனை மரணம்? மாநாட்டில் 2-3 மரணம். இவனை பார்க்க வந்து வண்டியில் விழுந்து சாவு. எத்தனை சாவு? ஒன்றுத்துக்காவது வருந்திருக்கானுங்களா? ஆனால் இவன் 14 வயசில் பெரியார், அம்பேத்கரை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறான். சரி, படிச்சதா கூட இருக்கட்டுமே. ஆனால் இவங்க அம்மா செத்து போனதை சாதியின் கொடுமையினால் செத்து போயிட்டாங்கிறான். இவங்க அம்மா என்ன கம்யூனிட்டினா, இவனே எல்லாரும் சொல்லி தெரியும் உங்களுக்கு, ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு. ரெட்டியார் குடும்பத்தை சேர்ந்த அவங்க அம்மா அதே சொந்த சாதி, அவங்க குடும்பமே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்குது அவங்க அம்மாவுக்கு. யாரு? ஆதவ் அர்ஜுனாவோட அம்மாவுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சு வேலூர் மாவட்டம் லத்தேரிங்கிற ஊரில் வந்து ஒரு விவசாய குடும்பத்துக்கு, அதே சமூகத்தை சேர்ந்த விவசாய குடும்பத்துக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. நகரத்தில் இவங்க வேறு சூழலில் வளர்ந்து திடீர்னு ஒரு விவசாய குடும்பத்துக்கு திருமணம் பண்ணி வைக்கவும், அந்த ஆதவர்ஜுனோட அப்பாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, பாட்டி, அவங்க யூஸ்வலான ஒரு கிராமத்து மாமியாராக நடந்துக்கவும், அதை இவங்களால் ஆதவர்ஜுனாவோட அம்மாவால் ஹேண்டில் பண்ண முடியாமல் பல்வேறு தடவை முரண்பாடுகள் வந்து சண்டை வந்து கோச்சிக்கிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு போய் அப்படி இருந்துட்டு பிரச்சனையோடு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அக்கா யாருன்னா ஆதவர்ஜுனா தொடர்ந்து பெருமை பீத்துவானே, இந்த வளர்ந்து கட்டவன் பெருமை பீத்துவான் அல்ல, எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா தான் வந்து தமிழ்நாட்டிலே முதல் பெண் IPS அதிகாரி அப்படின்னு. அவங்க தான் திலகவதி. அந்த திலகவதி IPSே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேட்டியில் என் தங்கச்சியே நம்ம சொன்னதெல்லாம் அவங்க தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் சொந்த சாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களால அந்த சூழலை ஹேண்டில் பண்ண முடியல. மாப்பிள்ளை நல்லவர் தான், ஆனால் அந்த நடைமுறையை இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. தொடர்ந்து பிரச்சனை, மாதத்துக்கு 10 நாள் எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க வேலூரில் DSPயாவோ என்னமோ இருந்திருக்காங்க, ASPயாவோ சம்திங் இருந்திருக்காங்க. அப்போது மாதத்துக்கு 10 நாள் சண்டை போட்டுட்டு எங்கள் வீட்டில் தான் வந்திருப்பாங்க. அங்கே இருக்கிற வரையும் நான் தான் அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய பணி மாறுதல் கிடச்சி வேறு ஒரு ஊருக்கு போயிட்டதுனால அவங்களுக்கு அவங்களோட கஷ்டங்களை, மன வருத்தத்தை, அழுத்தத்தை ஷேர் பண்ணிக்க ஆள் இல்லாததுனால அவங்க அங்கே ஏதோ கிணத்துல இல்லை மருந்து குடிச்சு ஏதோ இறந்துட்டாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க. திலகவதி IPS, அதாவது ஆதவர்ஜுனாவோட அம்மாவோட அக்கா. இதுதான் ஆதவர்ஜுனோட அம்மா செத்து போன கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனால் இந்த திருட்டு பைய வளர்ந்து கட்டவன் என்ன சொல்கிறான், எங்கள் அம்மா சாதியின் கொடுமையால் செத்து போயிட்டாங்க, 5 வயசுலேயே சாதி கொடுமையை பார்த்தவனான்னு கண்ணில் அப்படியே ஒழுகுது இவருக்கு தண்ணி. 41 பேர் சாவுக்கு வராத தண்ணி கண்ணீர் இவனுக்கு அவங்க அம்மா சாதி கொடுமையாண்டா. அரேஞ்ச் மேரேஜ், சொந்த சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப பிரச்சனையில் செத்து போனால் அது எப்படா சாதி கொடுமையாகும்? அது எப்படி சாதி கொடுமையாகும்? சாதி கொடுமைன்னு என்னன்னு தெரியாதா? நாங்குநேரியில் பையனை வெட்டினாங்கல்ல, அது சாதி கொடுமை. காதலிச்சாங்கன்னு கௌசல்யா சங்கரோட படுகொலை இருக்குல்ல, அது சாதி கொடுமை. கோகுல்ராஜ் படுகொலை இருக்குல்ல, அது சாதிய படுகொலை. கண்ணகி முருகேசன் சாதிய படுகொலை. இப்படி தமிழ்நாட்டுக்கு சாதிய படுகொலை பற்றி தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. இவங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, வீட்டில் குடும்ப பிரச்சனைக்கு மருந்து குடிச்சு செத்துருவாங்களா, இவர் 5 வயசில் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா சாகிறத பார்ப்பாராம், அது சாதிய கொடுமையா? அதனால் இவர் 14 வயசுலேருந்து இவர் அம்பேத்கரை படிக்க ஆரம்பிச்சிட்டாராங்க. கொய்யால என்னடா இது? கேட்குறவங்க கேன பசங்க நினச்சிட்டே பேசுவீங்களா உங்கள் கூட்டம் மொத்தமோ? நீ அவங்க அம்மா சாவை நேரில் பார்த்த, உனக்கு நினைவு தெரிஞ்சு 5 வயசு ஆயிடுச்சு, நினைவு தெரிஞ்சு நேரில் சாவை பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறது வருத்தமாக இருக்கலாம். அது எப்படி சாதி? அந்த சாவை கேவலம் பெத்த தாயோட சாவை அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு கேடுகட்ட நாய், வளர்ந்த கட்ட நாய். அப்படி பார்த்தா சாதிய கொடுமையை உணர்ந்த, சரி இப்படி கூட வச்சுப்போமே, ஒருவேளை அவங்க அம்மா நம்ம இன்னும் அதை பேசக்கூடாது, இறந்து போனவங்க அவங்க அம்மா, விடுங்க அதை பேசவே வேண்டாம், இப்படியே வச்சுப்போம், சாதி கொடுமையால் இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போமே. சாதி கொடுமையை பார்த்து இந்த வளர்ந்த கட்டமாக வளர்ந்துட்டான்னு வச்சுங்களேன். அதனால் அம்பேத்கர் பெரியாரை படிக்க ஆரம்பிச்சிட்டான், படித்து முடிச்சிட்டான்னு வச்சுப்போமே. படித்து முடிச்சிட்டான், 16 வயசுக்குள்ளே படித்து முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அம்மா இல்லாத பிள்ளையா வளர்றான், அதனால் பொறுப்பாக வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும். அது வரைக்கும் சரின்னு வச்சுங்களேன். வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சிட்ட, நீ பெரிய கோட்டீஸ்வர குடும்பம் லாட்ரி மார்ட்டினோட மகளையே கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் விட்டுரு, உன் லைஃபே விட்டுரு பிஃபோர் மேரேஜ். அதுக்கப்புறம் திருமணமான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதன் பிறகாவது நமக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, தேவையான பணம் பொருள் செல்வாக்கு பதவின்னு எல்லாமே கிடச்சிருச்சு. அப்படி இருந்து அதன் பிறகாவது நம்ம அம்மாவை சாதியின் கொடுமையால் நம்ம பலி கொடுத்துருக்கோம். இனிமேல் அந்த சாதிக்கு எதிரான செயல்பாடுகளில் நம்ம செயல்படணும். இந்த மாதிரியான ஆணவ படுகொலை நடக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம களத்துக்கு போகணும். அது குறித்து நம்ம டாக்குமெண்ட்ரிஸ் ஏதாவது எடுத்து ரிலீஸ் பண்ணி, இது ஐடிவிங்க வச்சுருக்குல்ல, அது குறித்து மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை கட்டமைக்கணும், சாதி ஒழிப்பு இயக்கம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வைக்கணும். தீவிரமாக ஊராக போய் சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். ஏன்னா பணம் இருக்கு, உனக்கு ஈஸியாக இயக்கத்தை கட்டலாம், ஈஸியாக ஆட்களை கூப்பிட்டு போகலாம், ஈஸியாக நோட்டீஸ் அடிக்கலாம், ஈஸியாக பேனர் அடிக்கலாம், ஈஸியாக ஃப்ளக்கார்டு அடிக்கலாம். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இயக்கமா நீ ஒன்றும் அரசியல் பிரச்சாரமே பண்ண வேணாம். அமைதி பேரணிப்போ, ஒரு நாளைக்கு ஒரு கிராமம், இல்லை ஒரு மாதத்துக்கு 2 கிராமம் போ நின்று, இந்த மாதிரி சாதி கொடுமை இந்த மாதிரிலாம் இருக்குது, சாதி கொடுமையால் இந்த மாதிரி நான் பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் பல்வேறு சாதி கொடுமைகள் நடந்திருக்கு, நாம் மனிதர்களாக வாழுவோம், இதெல்லாம் கைவிட்டுருவோம், சாதினால் எதையுமே சாதிக்க முடியாது, சாதி கடந்து போனால் தான் நான் பாருங்கள் இவ்வளோ சாதிச்சு காதலிச்சு லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இப்படின்னு ஒரு பணக்காரன் சாதி மறுப்பு பேசுகிறான்னா நம்ம மக்கள் கவனிப்பாங்க. ஏழை பேசினா தான் அது பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. இப்படி நீ எங்கேயாவது பேசியிருக்கியா? எங்கேயாவது சாதி மறுப்புக்கு எதிரான இயங்கியது உண்டா? நீ ஏதாவது ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருக்கே அது வரைக்கும்? எந்த சாதி ஆணவ படுகொலைக்காவது குரல் கொடுத்துருக்கே அது வரைக்கும்? நீ சரி விடுப்பா, தேர்தல் அரசியலுக்கு வரலான்னு முடிவு பண்ணல, அதன் பிறகாவது ஏதாவது பண்ணியிருக்கே நீ? சரி அதை கூட விடு, விஜய் கட்சிக்கு வந்தல, அதன் பிறகாவது ஏதாவது ஒரு சாதி ஆணவ படுகொலைக்கோ சாதினால் நிகழ்ந்த அசம்பாவிதங்களுக்கோ ஏதாவது வாய் திறந்து பேசியிருக்கியா? கவின் படுகொலைக்கு மௌனம் காத்த அயோக்கிய பய கூட்டம் தானடா நீங்கள். ஜாதி பார்த்து தானே உயிரிழப்புகளுக்கு கூட குரல் கொடுக்குறீங்க. ஏன் உங்கள் கட்சிக்கு செத்து போனவங்களுக்கு நீங்கள் சாதிய பிரச்சனை கூட ஒரு மனிதநேயமாக செயல்படல, அதையே பல்லிழிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த நீ, பத்திரிகையாளர்களை வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த நீ, தலைமறைவாக சுற்றிட்டு இருந்த கூட்டம் தான் இது. இப்படி சாதிக்கு எதிராக இவருக்கு எமோஷ்னலாகி மேடையில் கண்ணீர் வருமா? அவங்க அம்மா தற்கொலை பண்ணி செத்து போனது இவருக்கு சாதி பிரச்சனையா? சாதிக்கு எதிராக இவ்வளோ எமோஷ்னல் ஆகிற இந்த கேடுகட்ட பைய வளர்ந்து கட்டவன் எங்கேயுமே இது வரைக்கும் சாதிக்கு எதிராக ஏங்கியிருக்க மாட்டானா? ஆனால் இவருக்கு சாதி குறித்து அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கான். யார்கிட்ட ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கு நீ? ஆக இந்த வளர்ந்து கெட்டவன் முழுக்க அந்த தமிழக வெற்றி கழகங்கிற விஜய் உட்பட அத்தனை பேரும் தோத்தாலும்
தான் எப்படியாவது வெற்றி பெற்றணும், அதுக்கு என்ன ஆயுதத்தை வேணால் பயன்படுத்துவோம், நம்மக்கிட்ட பணமும் ஐடிவிங்கும் மிக பலமாக நம்மக்கிட்ட இருக்குது, தரவுகள் நம்மக்கிட்ட இருக்குது, டிஎம்கே கிட்ட வேலை செஞ்ச உள்ள தரவுகள் நம்மக்கிட்ட இருக்குது, அப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நாம் ஒரு மயிரையும் இது வரைக்கும் பிடுங்கலை இந்த சமூகத்துக்காக அப்படின்னாலும் கூட நம்மளை ஓட்டு போட்டு இந்த கேனப்பயலுக வெற்றி பெற வச்சுருவாங்கன்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி மக்களே, இந்த வளர்ந்து கெட்டவனுக்கு அவன் புத்திசாலியா இல்லை மக்களாகிய நீங்கள் புத்திசாலியான்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அடிக்கிற அடியில் அவன் வெறுமனே வில்லிவாக்கத்தை விட்டு போகக்கூடாது, இல்லை தமிழக வெற்றி கழகத்தை விட்டு போகக்கூடாது, அரசியலை விட்டு ஓடி போயிருந்தவன். இவனை அடிப்படையாக வச்சு தான் அவன் ஒட்டுமொத்த மார்ட்டின் குடும்பமும், ஒருத்தன் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கான், ஒருத்தன் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கான், இன்னொருத்தன் அதிமுகவுக்கு போயிருக்கான் அப்படின்னு ஒவ்வொருத்தனையும் ஆட்டு மந்த மேய விடுற மாதிரி இருக்கிற எல்லா கட்சிகள்லையும் இந்த லாட்ரி குடும்பம் இறக்கி விட்டுருக்கு. இவனை அடிக்கிற அடியில், வாக்கு அரசியலில் இவனை அடிக்கிற அடியில் மொத்த குடும்பமும் அரசியலை விட்டு போயிடணும். நீங்கள் கவனமாக இவனுக்கு பாடம் புகட்டுங்க. நன்றி.